பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஓவியாவுக்கு அப்புறமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி வந்தது ஆரவுக்கு தான். ஏன்னா ஆரவ் தான் வந்துட்டு அப்பப்போ ஓவியாவுக்கு துணையா நின்றவர். ஓவியா கூடவே இருந்தாரு. ஓவியா எப்பெல்லாம் அழுதாங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு ஓவியாவோட கண்ணீரை துடைக்கிற மாதிரி இருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஓவியாவுக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணி ஓவியா ரொம்பவே கோவப்பட்ட நேரத்துலலாம் ஆரவ் வந்துட்டு துணையா இருந்தாருன்னு கண்டிப்பா நம்ம ஒத்துக்க தான் வேணும். ஆனா எப்ப நம்மளுடைய காயத்ரியோட பேச்சை கேட்டாரோ அப்பவே வந்துட்டு ஓவியாவுக்கு ஆப்போசிட்டா ஆரவ் மாறிட்டாருங்க. நேற்று முன்தினம் வந்துட்டு நம்மளுடைய ஆரவே இதை வாயத்தை வந்து ஒத்துக்கிட்டும் இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஏதோ பரவாயில்லைங்க, ஆனா என்ன வந்துட்டு காயத்ரி மாஸ்டர் தனியாக கூட்டு போய் அட்வைஸ் பண்ணாங்க. உனக்கு ஃபியூச்சர் இருக்கு, உனக்கு வெளியே வேற அஃபேர் இருக்கலாம், இல்லை உனக்கு உங்க வீட்டில் பொண்ணு பார்க்கலாம், உனக்கு வேற ஏதாவது பொண்ணுங்களை பிடிக்கலாம், அதுக்காக இவ கூட இப்படி இருக்காத, இது வந்துட்டு உன்னோட ஃபியூச்சரை பாதிக்கும், உன்னோட பர்சனல் லைஃபை பாதிக்கும் அப்படின்னு காயத்ரி அட்வைஸ் பண்ணதாக ஆரவ் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்று எபிசோட்ல பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கோங்க. காயத்ரி வந்துட்டு ஆரோவை ஓவியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஓவியா கூட நாங்கள் பேசுறதுக்கு தயார் அப்படின்னு நம்மளுடைய ஜூலியானா கிட்டேயும் ரைசா கிட்டேயும் வந்துட்டு போய் பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, மொத்த டீம் மெம்பரையும் ஒன்னா சேர்த்து ஆரோவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு மனப்பாங்க டீம் மெம்பர் எல்லார்கிட்டையுமே ஆள் மனசு எடுத்து போய் வச்சதும் நம்மளுடைய காயத்ரி தாங்க. காயத்ரிக்கு எது நடந்தா என்னவோ வந்துட்டு தான் தான் பஞ்சாயத்து பண்றோன்ற நினைப்புல எடுத்துக்கிட்டு ஆனா இவங்களே போய் முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. சக்திக்கும் காயத்ரிக்கும் அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறது தான் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம ஆரவ் வாய்ப்பட பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது ஆரவ் தற்போது காயத்ரி பேச்சை கேட்டு ஓவியாவின் மனதை ரொம்பவே நோகடித்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. எப்பவுமே அழாத ஓவியா ஆரவ் நோகடிப்பதனால தொடர்ந்து ஒரு 2 நாட்களாக அழுது வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப ஓப்பனா ஓவியா வந்துட்டு பயங்கரமா இன்சல்ட் பண்ணியும் வந்துட்டு இருக்காரு. இதனால தற்போது ஆரவை மக்கள் வந்துட்டு பயங்கரமா சமூக வலைதளத்தில் கேள்வி மேல கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜூலியானாக்கு அடுத்தது கண்டிப்பா ஆரவ் தான் வெளியே போகணும் அப்படின்னு மக்கள் முடிவே பண்ணிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட ஓவியாவுக்கு சப்போர்ட்டா இருந்து எந்த அளவுக்கு ஆரவ் பெயர் வாங்கினாரோ, தற்போது காயத்ரியின் பேச்சை கேட்டு செருப்படி வாங்காத குறையாக நம்மளுடைய சமூக வலைதளத்தில் அவருடைய பெயர் ரொம்பவே நாறிக்கொண்டு வந்துட்டு இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையாகாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பிக் பாஸ் குறித்த முழு வீடியோவும் பார்ப்பதற்கு ஹாட்ஸ்டார் இணையதளத்தை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.